ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைய தினம் சனிக்கிழமை, நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நாம் நலம் பெற முடியும் என பொதுவான நமது ராசி பலன்கள் மூலமாக டீட்டெயில்டாக நமது ராசி பலன்களை இப்போது அனலைஸ் பண்ணலாம். மறக்காம இந்த வீடியோவை முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவறவிட மாட்டீங்க. ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான ராசி பலன்களை பார்க்கறதுக்கு டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கும் உண்டான அந்த நேமுக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களையோ அல்லது விருப்பப்பட்டால் உங்களது குடும்ப உறுப்பினருடைய அல்லது நண்பர்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் நண்பர்களே. ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ, உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க. மனசார கூட நீங்கள் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கக்கூடாது. இந்த சிம்பிளான 2 டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் சித்தர்கள் வாக்கின்படி இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போது போகலாம் வாங்க. இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2023ஆம் வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் தை மாதம் 21ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறாருங்க. மேலும் ராசியை பார்த்து கொண்டுள்ளார். 11ஆம் இடத்தை 11ஆம் இடத்திலிருந்து லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் பார்த்து கொண்டுள்ளார். அற்புதமான கிரக அமைப்பும் காணப்படுதுங்க. இத்தகைய இந்த மாதிரி சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே காப்பாற்றி அதன் மூலமாக ஆனந்தம் கொள்ளக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் எல்லாமே குறையக்கூடிய அல்லது நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்குங்க. எனவே சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் நிறைந்து காணப்படுங்க. இன்றைய தினம் பணப்புழக்கம் கையில் இன்னைக்கு ரொம்ப அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இன்றைய தினம் இருக்குங்க. இன்றைய தினம் குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக பெருகும். வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வியாபாரத்தில் இன்றைய தினம் இருக்குங்க. இன்றைய தினம் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய யோகம் இருக்குங்க. பதவிகள், பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய ஒரு அருமையான பொது வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியில் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல தருணங்கள் அமையக்கூடிய நாளாக இன்றைய தினம் பெறுவீங்க. சில பாலிய நண்பர்கள், குழந்தை பருவ நண்பர்களை இன்றைய தினம் நீங்கள் சந்திப்பீங்க. அந்த மாதிரியான சந்திப்புகள் கண்டிப்பாக இன்றைய தினம் உங்கள் மனசுல நல்ல ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமையும் நண்பர்களே. ஆனந்தமான ஒரு நாளாக உங்களது நண்பர்கள் மூலமாக இன்றைய தினம் அமையும். இன்னைக்கு நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கேற்ற நல்ல மனநிலை இன்னைக்கு இருப்பீங்க. இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸா இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்கள் சிந்தனைகள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய யோகம் கூட இன்னைக்கு இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் சீக்கிரமா பணம் சம்பாதிச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இன்றைய தினம் உங்க மனசுல ஆக்கிரமித்து காணப்படும். ரொம்ப நாளா பெண்டிங்கா இருக்கக்கூடிய காரியங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்பொழுது கண்டிப்பாக நீங்கி தடைப்பட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்க வாழ்க்கை துணையருடைய ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு சின்ன வருத்தங்களை தந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை நண்பர்களே. இன்றைய தினம் உங்கள் மனம் கவர்ந்த காதலரிடம் நீங்கள் கொஞ்சம் கடுமையாக எதையுமே கடுஞ்சொற்களை கூறாமல் இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்கள். அப்படி செஞ்சிட்டீங்க அப்படின்னா அதன் பிறகு நீங்க தான் வருத்தப்படுவீங்க என்பதனால காதலரிடம் கடுமையை காட்ட வேண்டாம், கடுஞ்சொற்களை பேச வேண்டாம். இன்றைய தினம் அதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு இல்லற வாழ்க்கை, காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும். இன்றைய தினம் எந்த விதமான பிரச்சனைகள், பஞ்சாயத்துக்களை நீங்கள் கலந்துகிட்டாலும் எப்பயுமே நடுநாயகமாக விளங்கக்கூடிய, நடுத்தரமாக பேசக்கூடிய நாளாக நீங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக அமைப்பெறுவீங்க. எனவே மற்றவர்களுக்கு உங்கள் மீது இருக்கக்கூடிய மதிப்பு, மரியாதை எல்லாம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை இப்பொழுது நீங்கள் தீர்க்கக்கூடிய யோகம் இருக்கு. இன்றைய தினம் அலுவலக பணிகள் சம்பந்தமாக இன்றைய தினம் பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் தாராளமாக மேற்கொள்ளுங்கள். உங்களது எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்க்கையில சின்ன சிக்கல்கள் ஏற்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக அது கைமீறி போகாம நீங்க பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் கோயிலுக்கு கூட்டிட்டு போறது, அந்த மாதிரி மனதை சாந்தப்படுத்தக்கூடிய விஷயங்களில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் இன்றைய தினம் கலந்து கொள்வது கண்டிப்பாக உங்கள் திருமண வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள உதவிகரமாக அமையுங்க. கலை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு புதிய ஆர்வம் உங்கள் துறையில் இன்னைக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு. இன்றைய தினம் அலுவலக பணிகளை உங்களுக்கு எல்லாருமே ஆதரவு தருவாங்க. சக ஊழியர்கள், உயர் அதிகாரிகள் எல்லாமே இன்னைக்கு ஆதரவு தருவாங்க. ஆனா போட்டிகள் இருக்குங்க. போட்டிகளில் நீங்க எந்த போட்டிகளை கலந்துக்கிட்டாலும் சரி, இன்னைக்கு வெற்றிகள் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினத்தில் என்ன சிறப்பானது மாதம் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே
நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோ எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக அது அமையும் நண்பர்களே. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் ஒரு சப்போர்ட் கிடைக்கும் என்பதனால அனைவருமே மறக்காம நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ரெட் கலரை யூஸ் பண்ணுங்க. மேலும் நம்பர் 5 இன்னைக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமையுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்கள் மனசுல குழப்பங்கள் இது வரைக்கும் இருந்து வந்திருந்தா அதெல்லாம் இன்னைக்கு நீங்கி தெளிவு பிறக்கக்கூடிய யோகம் இந்த தினம் இருக்குங்க. மேலும் பெண்டிங்கா இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ரொம்ப நாளா தீர்க்க முடியாத பிரச்சனைகளை இப்பொழுது தீர்த்து மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய யோகம் உங்களுக்கு இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. எனவே தெளிவான சிந்தனை உள்ள நாளாக மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த தினம் பெறுவீங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு அலுவலக பணிகளில் சில பயணங்கள் தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய யோகம் இருக்குங்க. பயணங்களை மேற்கொள்ளுங்கள். திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை இப்பொழுது தாராளமாக மேற்கொள்ளலாம். இப்பொழுது திருமணங்கள் கைகூடி உங்களுக்கு திருமண முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக தேதி குறிக்கக்கூடிய அளவு நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கலை சார்ந்த பணிகள்ல இன்னைக்கு ரொம்ப ஆர்வமா இன்னைக்கு நீங்க செயல்படுவீங்க. உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மேக்ஸிமம் இன்னைக்கு பூர்த்தியாகும் நண்பர்களே. சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். உங்களது அலுவலகத்திலும் சரி உங்களது வீட்டிலும் சரி சக ஊழியர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க. உயர் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவாங்க. தன்னம்பிக்கை மனசில் கண்டிப்பா இன்னைக்கு இருக்கணுங்க. தன்னம்பிக்கை மட்டும் இருந்தது அப்படின்னா அதுதான் உங்க மகிழ்ச்சிக்கான இன்னைக்கு சாவியாக இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்து நல்ல ஒரு என்கரேஜ் தரும். எனவே கான்ஃபிடென்ட்டோடு செயல்படுங்கள். வெற்றிகள் நிச்சயம். நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நம்புறேன். ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் போது லைக் பட்டனை ஏன் அழுத்துறது இல்லைன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இல்லைங்க எங்கள் நண்பர்கள் யாருமே கன்னிராசியில் இல்லை நீங்கள் சொல்லலாம். நீங்கள் மற்ற ராசிக்காரர்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணீங்க அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கிறதுனால அவருடைய ராசி பலன்களை அவங்க அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்தி அவங்க பார்த்துக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு விருப்பப்பட்டால் கூட உங்கள் குடும்ப உறுப்பினருடைய மற்றவர்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்க்கலாம். அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை என அனைவருடைய ராசி பலன்களும் நீங்கள் பார்த்துக்கலாம். மேலும் உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களையும் பார்க்கறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. மேலும் நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களது பொன்னான கருத்துக்கள் அது ரொம்ப அவசியம். அதை தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். உங்களுடைய அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அனைவருமே தயங்காமல் உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள். மேலும் நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம்ங்கிறதுனால கண்டிப்பாக தெரிவிக்கலாம் நண்பர்களே. மேலும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நாளைய தின வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.